அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாரி, உடம்பு சரியில்லை, அதனால் போட முடியல. இனிமேட்டு 2 டேஸ் இல்லைன்னா 3 டேஸ் ஒர்க்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் மாதம் சம்பளம் வாங்கினோன்னே உடனே அது கரைஞ்சிருதா? உங்களால் அதிலேருந்து ₹1 கூட எடுத்து வைக்க முடியலையா? ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, நான் இப்போ சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு டிப்ஸ் இல்லைன்னா 2 டிப்ஸ் கூட ஃபாலோ பண்ணால் கூட இதில் சம்பளத்தில் நீங்கள் பாதி மிச்சம் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்த உடனே நம்ம நோட் பண்ணி வைக்கிறது. அந்த மாதத்துக்கு என்னென்ன செலவு இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு வாடகை கொடுக்கறது ஒன்று இருக்குது. அடுத்தது மளிகை ஜாமான் எழுதுறது. 2வது கரண்ட்டு பில்லுக்கு எவ்வளோ வந்திருக்கோ அது கொடுக்குறது. அடுத்தது குழந்தைகளுக்கு மெடிக்கல் செலவாகும்ல, அது ஒன்று. அப்புறம் இதர செலவுகள், வேறு ஏதாவது செலவு, எங்கேயாவது போகிறது வர்றது, அந்த மாதிரி செலவெல்லாம் இருக்கும்ல மாதம், அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். எவ்வளோ ஆகும்ன்ட்டு நம்ம சம்பளம் வந்த உடனே அது எழுதி வச்சுக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்கும்போது அது நமக்கு தேவையா, நமக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு யோசித்து வாங்குறது ரொம்ப நல்லது. அதாவது கடைங்களுக்கு போகும்போதோ இல்லை வெளியே பெரிய மாலுக்கு அந்த மாதிரியெல்லாம் போகும்போதோ பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு ஒரு பொருள் அழகாக தெரியும். ஆனால் அதை நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த இடத்துல அந்த பொருள் நமக்கு யூஸ் இருக்காது, ஆனால் அழகுக்காக நம்ம பார்த்து வாங்குவோம். அந்த இடத்துல நம்மளோட மணி தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது. ஸோ நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, மளிகை சாமானத்தை லிஸ்ட்டு போடுறது. அதாவது நம்ம ஒரு கடைக்கு போகும்போது லிஸ்ட்டு எதுவும் கொண்டு போகாமல் நமக்கு தோணுன ஜாமானெல்லாம், வீட்டுக்கு தேவையான ஜாமானெல்லாம் வாங்கும்போது, அப்போ நமக்கு தேவையே இல்லாத பொருளெல்லாம் வாங்கியிருப்போம். அந்த இடத்துல நம்மளோட மணி வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வீட்டிலருந்தே ஒரு லிஸ்ட்டு எழுதி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் கடையில் கொடுத்து வாங்கும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்க பொருள் மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ராவும் மணி செலவாகாது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளும் அதில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் ரொம்ப முக்கியமான டிப். தயவு செஞ்சு யாரும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சு நாளைக்கு சாப்பிடுங்க. அது நல்லது, உடம்புக்கும் நல்லது தான். சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையும் நம்ம என்னென்ன சமைக்க போகிறோமோ அதை ஒரு லிஸ்ட்டு பண்ணி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுபடி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபுட்டு வேஸ்ட்டே ஆகாது. அடுத்த டிப், கரண்ட் பில்லை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருந்தால் டிவி ஓடலாம், தப்பு இல்லை, ஃபேன் ஓடலாம். ஏசி ஓடக்கூடாது. ஏன்னா ஃபேனு ஏசி 2 ஏதோ ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு கரண்ட் பில்லு கம்மியாக தான் வரும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து வெளியே இருப்போம், அதாவது ரூமில் இருப்போம். அந்த டைமில் வீட்டில் உள்ளே தேவையே இல்லாமல் ஃபேன் ஓடிச்சுன்னா உங்கள் கரண்ட் பில்லு தான் அதிகமாக ஆகும். ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு, இல்லாத இடத்துல சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு கரண்ட் பில்லு மிச்சமாகும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வெளியே பிரியாணி வாங்கும்போது ₹300 ₹400 ஆகுமா? அதே நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நிறையாவும் சாப்பிட்லாம், செலவும் கம்மியாக தான் ஆகும். ஸோ அது வாரத்தில் 1 நாள் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது தேவையில்லாமல் நம்மளோட மணி தான் வேஸ்ட் ஆகும். அது இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்கும் கொஞ்சம் அது நல்லதில்லை. ஸோ வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு ஹைஜீனிக்காகவும் சாப்பிட்லாம், நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், நம்ம காசையும் மிச்சம் பண்ண முடியும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேன்சல் பண்ணுறது. நம்ம தேவையே இல்லாமல் சில இதெல்லாம் ஆப்ஸ் வச்சுருப்போம், யூஸ் பண்ணாத ஆப்ஸ் வச்சுருப்போம், ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா இதனாலேயே ஒவ்வொரு மாதமும் அதுவே ஆட்டோமேட்டிக் பே ஆகும்போது நமக்கு இதனாலேயே நமக்கு மணி போகுது தேவையில்லாமல். ஸோ அதெல்லாம் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனெல்லாம் கேன்சல் பண்ணி விடும்போது அதனால் நமக்கு மணி சேவ் பண்ணலாம். அதே சமயம் குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் பழக்கத்தையும் கற்றுக் கொடுங்க. ஒரு சின்ன உண்டியல் டப்பா மாதிரி வாங்கி அது குழந்தைங்களுக்கு கொடுத்து அதில் காசை சேவிங்ஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. அது ஒரு நல்ல பழக்கம்தான். ஸோ இந்த டிப்ஸையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சிக்காக நம்ம பணத்தை எடுத்து வைக்கிறது.
நமக்கு சம்பளம் வந்த உடனே ஒரு 500 இல்லைன்னா ஒரு 1000 அந்த மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டில் தனியாக எடுத்து வச்சிடணும். அப்படி எடுத்து வைக்கும்போது நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை வேறு ஏதாவது அவசரத்துக்காக நமக்கு பணம் தேவைப்படுதோ, அப்போ நம்ம சம்பளத்துலேருந்து எடுக்காமல் அந்த ஃபண்ட்லேருந்து எடுக்கும்போது நமக்கு பணம் மிச்சமாகும். நம்மளோட சம்பள பணம் மீதியாகும். ஸோ இந்த டிப்ஸை மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உண்டியல் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த உண்டியலில் நம்ம 1வது நாள்லேருந்து ஆரம்பித்து 30வது நாள் வரையும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாயோ நீங்கள் டெய்லியும் போட்டே வந்தீங்கன்னா மாத கடைசியில் அது ஒரு அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வேறு என்ன தேவையோ அதை நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சம்பளத்துலேருந்து தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் கூட நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். ஸோ இந்த சேவிங்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவு பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுவரை சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி மணி சேவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும் நம்மளாலையும் மணி சேவ் பண்ண முடியும், மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டேக் கேர்.